இந்த மாவட்டத்திற்கு பெயரே ராணிப்பேட்டை. நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களுடைய பெயர்ல நிறைய ஊர்கள் இருக்கு. ஆனால் ராணியுடைய பெயரில் இருக்கக்கூடிய மிக சில ஊர்களில் மிக மிக முக்கியமான ஊர் இந்த ராணிப்பேட்டை. அதனால தான் என்னவோ இந்த விழாவில் கூட ராஜாக்களை விட ராணிக்கள் அதிகமாக பங்கேற்று இருக்கிறீங்க. ஆண்களை விட பெண்கள் மகளிர் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த ராணிப்பேட்டையில் ராணிக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற இந்த நிகழ்ச்சியை ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் ஏற்பாடு செய்து எனக்கு அதில் கலந்து கொள்ள உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 73,000 பேருக்கு நலத்திட்டம் கொடுக்கிறோம்னா அதில் 55,000 பேர் மகளிர் பெண்கள் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, பொதுவாகவே நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து அது மகளிருக்கான அரசாக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான அரசாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மகளிர் பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறணும், யாரையும் எதிர்பார்த்து இல்லாம அவங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார். நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து தான். குறிப்பிட்டு சொன்னா கடந்த 26 மாதங்களாக 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதலமைச்சர் கொடுக்கின்றார். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் சுமார் 1,70,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கோ, யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வர இருக்கின்றது. அதற்கான அறிவிப்பை நான் தான் சட்டமன்றத்தில் வெளியிட்டேன். உங்களுடைய தயாரிப்புகளை நீங்க என்ன ப்ராடக்ட் செய்யறீங்களோ அதை அரசு பேருந்துகள்ல 25 கிலோ எடை வரைக்கும் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது இனிமேல் கட்டணமே இல்லாமல் நீங்கள் எடுத்து செல்லலாம் அப்படின்ற அந்த சலுகையை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஐடி கார்டுகளை எல்லாம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும், பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஐடி கார்ட்ஸை பெற வந்துள்ள செய்தி கொடுக்கிற சேர்ந்த சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மகளிர் குழுக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு 12,000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படிங்கிறதா ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை. அதுல இருக்க இடம் அப்படிங்கிறது அந்த தேவையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு தொடர்ந்து அதை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. நம்முடைய அரசு அமைஞ்ச இந்த 4.5 வருஷத்துல மட்டும் சுமார் 19 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி இருக்கிறது நம்முடைய அரசு. குடியிருக்கின்ற வீட்டுக்கு பட்டா வேணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது, அது உங்களுடைய உரிமை. உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு உண்மையாக்கின்றது. அதனாலதான் எப்போ ஆய்வு கூட்டம் நடத்தினாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனை பேர் பட்டா கேட்டிருக்கிறாங்க, அந்த பணிகள்லாம் எப்படி நடக்குது, உடனடியாக அவங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்து பட்டாக்களை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அதன்படிதான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக அளவிலான பட்டாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் இந்த மாவட்டத்தில் 12,000 பேருக்கு பட்டா கிடைக்க போகுது. அந்த 12,000 பேரும் இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் இன்னைக்கு இரவு நீங்க நிம்மதியா தூங்கலாம். உங்க இடத்திற்கான சட்டபூர்வமான உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்னைக்கு செஞ்சு காட்டி இருக்கின்றது. பட்டா வேணும்னு நீங்க அரசு அலுவலர்களுக்கு போன காலம்லாம் மாறி இன்னைக்கு அரசு உங்களை தேடி உங்களுக்கு பட்டா வழங்க இன்றைக்கு இந்த அரசு வந்திருக்கின்றது.